நம்ம தளபதியோட பவர் என்னன்னு இந்த சோசியல் மீடியால காமிச்சிடலாமா? என்ன பிடிச்சி நிறைய பேர் வந்து என் கூட போட்டோ எடுக்கிறீங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி. நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய ஹியூமானிட்டிலாம் பண்ணிருக்கேன், என் பேரண்ட்ஸ் இருக்கும் போதும் இல்லாத போதும். ஆனா ஒரு அண்ணனோட பேர் வச்சு நான் பண்றதுல ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த ரோடு போடுறதாகட்டும், எனக்கு ஒரு வித்தியாசம் இல்லைன்னா எதிர்காலத்துல எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்ப நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா என்னால முடிஞ்சதுக்கு மீறியும் அண்ணா கூட வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அவர் கூட ஒரு ஹெல்ப் பண்றதுல ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் தெரிஞ்ச கதை தான். அவரு எங்க நம்ம எங்க, அப்போ அவர்லாம் இந்த வீடியோ பாப்பாருன்னு தெரியல. ஆனா சோசியல் மீடியா பவர் என்னன்னு நீங்க பாக்குற உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களால வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அண்ணன் பாக்குற அளவுக்கு போகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா பார்த்தாருன்னா கண்டிப்பா இதை கூப்பிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து தளபதியை நான் பார்க்கணும்னு ஆசை தான். தூரத்துலேருந்து பார்க்கறதோட அண்ணா வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போதும் அவ்வளோ கூட்டம் இருக்கும். அவ்வளோ கூட்டத்தில் நம்ம பைக்காக போனோம், நம்ம கீழே விந்து எதுனா ஆயிடும்னு எனக்கு விஜய் அண்ணா நம்மளோட அண்ணாக்கு என்ன ஒரு பவர்ன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா மூலயமா நம்ம போவோமா, அவர்கிட்ட போய் நின்றோமா, இது எப்படி நடக்கும், சாத்தியமா இல்லைன்னு கேட்கும். ஆனாலும் நடந்துச்சுன்னா இது ஒரு அதிசயம் தானேங்க. அதே மாதிரிலாம் உங்களோட ஒருவனா நான் போறேன்னு, உங்களை மாரியே நானும் ஒருத்தன் தளபதி ஃபேனு. நான் போயிட்டு அவரோட போய் ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு. இந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க தொண்டராகட்டும், அவங்க தளபதி கூட பக்கத்துல இருக்கிற பாடி கார்டு யாருன்னா பார்த்தாங்களும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பார்த்தாலும் சரி, இந்த விஷயத்த வந்து அவரு காதுக்கு எடுத்துன்னு போயிட்டு உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். இந்த ஒரு சோசியல் மீடியால ஒருத்தன் ஏறி போய் பார்த்துட முடியாதா? இந்த விஷயம் எல்லாமே எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் நல்லது பண்றதாகட்டும், ஹியூமானிட்டிக்காகவும் அண்ணனோட சேர்ந்து பண்ணணும் ஒரு சின்ன ஆசை தான். அந்த சின்ன ஆசை பெரிய ஆசையா அவர் நிறைவேற்றுவாரான்றது தான் இதுல ஒரு டாஸ்க்கு. இந்த ஒரு வெற்றிகரமான செயலை நம்ம சோசியல் மீடியால உள்ள எல்லாருமே ஷேர் பண்ணி அவர்கிட்ட எடுத்துன்னு போவீங்களா, எடுத்துன்னு போக முடியுமா? இதுதான் நம்மளோட தளபதியோட பவரா, சோசியல் மீடியா பவரான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம காட்ட போறோம். கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் பார்க்கணும் தான் நான், எனக்கு மனசார ஒரு சின்ன ஆசை. எல்லாமே நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் நன்மைக்கு. எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் பிடிக்கும். என்ன நண்பா?